திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் மாத பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, முதல்ல என்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு 18ஆம் தேதி உச்சமாகிறார். ஒரு சிலருக்கு குரு உச்சமானா யோகம், ஒரு சிலருக்கு குரு நார்மலா இருந்தா யோகம். இப்ப உச்சமாக போகுது. அப்ப யாருக்குள்ள பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா, கேது சுக்கிரன் சேர்க்கை இருந்துட்டு இருந்துச்சு. இது பெண் சாபத்தை கொடுத்து ரொம்ப பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கு குடும்பத்துல. இப்போ இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேதுவை விட்டு வெளியே வரப்போகிறார். அந்த சர்ப்பத்தை விட்டு வெளியே வந்து கன்னி வீட்டுல இருக்கிறார். அந்த கன்னி வீட்டுக்கு வந்தாலும் அந்த கன்னி வீட்டுல நீசமாகிறார். நீசம்னா வலு குறையார் அர்த்தம். குருவை போலதான் சுக்கிரனும். சுக்கிரன் ஒரு சில ஜாதகத்துக்கு பெரிய யோகத்தை கொடுப்பார் நல்லா இருந்தா. கெட்டு போனா அதோட யோகத்தை விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார். அது யாருக்கு அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். அடுத்தது சூரியன் 17ஆம் தேதி உங்களுக்கு துலா வீட்டுக்கு வரப்போகிறார். துலா வீட்டுல வந்து அங்க இருக்கக்கூடிய செவ்வாயோட சேரப்போகிறார். சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா, கவர்மெண்ட் வேலை, அரசு சம்பளம், அரசு மூலமாக வருமானம், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், இவங்க எல்லா ஜாதத்திலயும் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கும். பெரிய மேனேஜ்மெண்ட் 100 பேர் 200 பேர் வச்சு வேலை வாங்குறது எல்லாமே இந்த சூரியன் செவ்வாயும் தான். சோ இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு இருக்கு. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பெண்கள் ஜாதகத்துல இருந்தால் கண்டிப்பாக மாங்கல்ய தோஷம். அப்ப சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிற பெண்கள் ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்காது. அந்த திருமண வாழ்க்கை வெறுப்பா போகும். அப்ப அது வந்து ஒரு மாங்கல்ய தோஷம். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 27ஆம் தேதிக்கு மேல விருச்சிகத்துக்கும், புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 24ஆம் தேதிக்கு மேல விருச்சிகத்துக்கு வருவார். அப்ப இந்த குருவினுடைய பார்வை இந்த விருச்சிகத்துக்கு விழுகும். அப்ப குரு செவ்வாய் யோகம் வேலை செய்யும். குருவும் செவ்வாயும் சேர்ந்துதான் குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம். பெயர் புகழ் மதிப்பு, வீடு கட்டுறது, சொத்து வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இதெல்லாம் இந்த குரு செவ்வாய் பண்ணி கொடுக்கும். அதெல்லாம் யாருக்கு கொடுக்குது அப்படிங்கிறதையும் நாம ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரக சேர்க்கைகளும் ஒவ்வொரு கிரகங்களும் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். கும்ப ராசிக்குண்டான அக்டோபர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கும்ப ராசி, ராசியின் அதிபதி சனி வக்கரமாக இருக்கிறார். குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 18ஆம் தேதிக்கு மேல 6ஆம் இடத்துக்கு வருது. இத்தனை நாள குரு உங்க ராசியை பார்த்துட்டு இருந்துச்சு. இப்ப குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்ப யாருக்கெல்லாம் வேலை, ஆறுங்கிறது வேலை வாய்ப்புங்க, யாருக்கெல்லாம் வேலையிலேயோ கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஏன்னா அந்த உச்சம், குரு உச்சமாகுது. கண்டிப்பா வேலை வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரம் சூப்பரா இருக்க போது, பண வரவு கிடைக்க போகுது. ஏன்னா குரு இங்க இருந்தாலும் 2ஆம் வீட்டை பார்ப்பார். 2ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது நிச்சயமாக பண வரவு, பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் சூப்பரா இருக்க போகுது. எப்படியும் உங்களுக்கு நன்மைகள், குரு பார்வை இல்லை என்றாலும் கூட குரு உச்சமாகிறது இன்னும் அதீத நன்மைகள், பண வரவெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடும். குடும்ப ஒற்றுமை, குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது, குடும்ப ஒத்துமையா இருக்கிறது, சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஏதாவது இருந்துட்டு இருந்தாலும் கூட அதெல்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு குரு யாரு, 2-11 கூடையவர், லாபஸ்தானாதிபதி. அப்ப லாபத்தை அள்ளி கொடுக்க போகிறார். உச்சமாகிறார் இல்லையா, லாபத்தை கொடுத்தே தீரணும். ஏதாவது ஒரு வழியில லாபங்கள் வந்தே தீரும். 18ஆம் தேதிக்கு மேல கடன் அடையும், நோய் விலகும், எதிர்பார்த்த வேலை, ஒரு டிரான்ஸ்பர், ஒரு ப்ரமோஷன், என்னெல்லாம் வேலை சார்ந்த விஷயத்துல இருக்கீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால குரு வந்து உங்களுக்கு அதிசாரமாக அதீத நன்மைகளை கொடுத்தே தீரும். அடுத்தது பாருங்க செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 9ஆம் வீட்டுல இருக்காரு. அப்போ 3 கூட 9ல இருக்கும் பொழுது சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். சகோதரர்களால இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும், முயற்சிகள் அதிகமாகும். உங்களுடைய எந்த விஷயங்களை நீங்க தொட்டு செய்யறீங்களோ அதனுடைய காரியங்கள் ஜெயமாகும். நீங்க செய்யக்கூடிய அனைத்துமே நன்மைகளுக்கு உண்டான விஷயங்களை கொடுக்கும். தைரியங்களும் கொஞ்சம் அதிகமாகும். அப்ப அவரே 10ஆம் அதிபதியாகி 9ல இருக்கும்போது தர்ம கர்மாதிபதி யோகம். தர்ம கர்மாதிபதி யோகம் என்ன செய்யும், அப்பா சொத்து அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். தந்தை சொத்துக்கள் மூலமாக நன்மைகள், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறது, அப்பாவினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்குது, அப்பாவும் நீங்களும் சேர்ந்து தொழில் பண்றது, கோவில் கட்டுறதுக்கு உதவிகள் பண்றது, அன்னதானம் தான தர்மங்கள் நிறைய பண்றது, இதெல்லாம் இந்த மாசம் நடக்கும். இயற்கையாகவே அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. கோவிலுக்கு போறது, ஆன்மீக வழிபாடு பண்றது, முடிச்சளவு உதவிகள் செய்யறது, இதெல்லாம் 7 நிறைய பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஏன்னா அது பண்ண வச்சிரும். உங்க கர்மாவை வழிகள் மூலமாகவும், அழுகையின் மூலமாகவும், தான தர்மங்கள் மூலமாகவும் தான் கழிக்க முடியும். அப்ப இது எல்லாமே இப்ப உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கணும். கும்பத்துக்கு இதுதான் நடக்கும் அப்படிங்கிறதுதான் உண்மை.
அப்ப இயற்கையா பண்றீங்க, இப்ப பண்றதுக்கு உண்டான ஒரு நல்ல கிரெடிட்டும் கிடைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது உண்மை. அடுத்து சுக்ரன் மாறி இருக்காரு இந்த மாசம். சுக்ரன் என்ன பண்றாருன்னா 4 9ஆம் அதிபதியாகி நீசமாகுது. கும்ப ராசிக்கு கும்ப லக்னத்துக்கு சுக்ரன் நீசமாகிறது யோகம். பாதகாதிபதி, கெட்டவன் கிட்டால் கிட்டிடும் ராஜயோகம் உண்டு. அப்போ கண்டிப்பாக தாய் தந்தையினுடைய ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோம். மற்றபடி பணவரவு, பொருளாதாரங்கள், வீடு மனை சொத்துக்கள் அமைஞ்சு வர்றது, ஒரு இடமாற்றம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், இதெல்லாம் நார்மலா என்னென்ன நடக்குமோ அந்த ப்ராசஸிங் எல்லாம் சூப்பரா போகும். புதுசா கொஞ்சம் மந்த குணங்கள் இருக்கு. இப்ப அதுக்கு மட்டும் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் உயர்கல்வி படிக்கிறது, மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் கவனங்கள் செலுத்துறது, இதை மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமா படுத்தீங்கன்னா ஓகே. மத்தபடி பாத்துட்டீங்கன்னா அப்பா சொத்து, பூர்வீக சொத்து, இதெல்லாம் ப்ராசஸ் எல்லாமே எப்போ நடந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அது உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த லக்கணத்துக்கு இந்த ராசிக்கு சுக்கரன் கெட்டு போறதுதான் யோகம். வலுக்கிறது உச்சமாகறதுல யோகம் கிடையாது. கெட்டு போறது ரொம்ப யோகத்தை கொடுத்துரும். அப்ப சுக்கரன் நீசமாகுது அப்படின்னா அது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் கொடுக்க போகுது. அடுத்து கும்பத்துக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் பகவான் 9ஆம் வீட்டுல நிக்கிறார். 5 குடையவர் 9ல இருந்தா தெய்வத்தினுடைய துணை உண்டுன்னு அர்த்தம். முன்னோர்களுடைய ஆசிகள் கிடைக்க போகுது, கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. 5 9 இஷ்ட தெய்வ வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள், இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு காலகட்டங்கள் சிறப்பானதா இருக்கும். இப்ப இந்த மாதத்துல போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு அள்ளி வரும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன செய்றீங்களோ அந்த அருள் சக்தி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான அதீத வாய்ப்புகள் உண்டு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. 5 8ஆம் அதிபதி அப்ப 8 குடையர் 9க்கு வரும்பொழுது கண்டங்கள் விலக போகுது. அதே போல தந்தையினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது. தேவையில்லாத பழிபாவங்கள் வராது. திடீர் வருமானத்தை ஏதோ ஒரு வழியில கொடுத்துரும். குழந்தைகளுடைய தேவைகள், குடும்ப தேவைகள், இதெல்லாம் பூர்த்தி பண்ண போறீங்க. குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளையும் கொடுக்க போகிறார். அடுத்தது சூரியன். சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு 7 குடையவர் 8ல போய் நிற்கிறார் 17ஆம் தேதி வரைக்கும். 7 குடையவர் 8ல இருந்ததுன்னா கொஞ்சம் கணவன் மனைவிகளை கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன மனக்கசப்புகள், புதிய வரன்கள் அமைச்சுக்காம இருக்கிறது, திருமணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் தடை தாமதங்கள், இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும் 17ஆம் தேதி வரைக்கும். அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீசமாகிறார். அப்ப சூரியன் நீசமாகும் பொழுது கண்டிப்பாக புதுசா வரன் பார்க்காதீங்க. தேவையில்லாம கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை வைத்துக் கொள்ள வேண்டாம். ஏன்னா 7 குடையவர் இல்லையா, அப்ப சின்ன சின்ன பிரச்சனை பெருசு பண்ணிவிடும். ஏன்னா உங்களுக்கு 7 பிரச்சனை இன்னும் முடியல, ஓடிட்டு இருக்கு. அப்ப சின்ன பிரச்சனையாக பெருசு பண்ணிடும். அதனால இந்த மாசம் சூரியன் நீங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா திருமண விஷயமாக இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு இந்த கும்பம் நகர்த்துவது என்பது சிறப்பானதாக இருக்கும். இப்ப கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க 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 இந்த மாதம் குரு பெயர்ச்சி வேலையை கொடுக்க போகுது, பொருளாதாரத்தை கொடுக்க போகுது, பணத்தை கொடுக்க போகுது, தொழில் வளர்ச்சியை கொடுக்க போகிறார், வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இதெல்லாமே ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது உண்மை. இதை சார்ந்து ப்ராசஸ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும் இந்த மாசம். இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாக தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்களோட இன்னும் அதிகமான நன்மைகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நன்றி. இன்று ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடிகளின் சரணம்.